கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை பலத்த காற்று வீசியதில் வீதிக்கருகில் பொருத்தப்பட்டிருந்த இலத்திரனியல் விளம்பர பலகை சரிந்து வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் அருகில் இருந்த சில கடைகளின் மேற்கூரைகள் மாத்திரம் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலத்திரனியல் விளம்பர பலகை சரிந்து விழும் காணொலி காட்சி சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. இதேவேளை பலத்த காற்றினால் நாடளாவிய ரீதியில் மின்சார தடையும் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்குரிய காலநிலை படிப்படியாக இலங்கையை ஊடறுப்பதனால் நிலவுகின்ற காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை இன்று செவ்வாய்க்கிழமை மணித்தியாலத்திற்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்புகளுக்கு அமைய பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.